ஹாய் फ्रेंड्स, என்னோட பேர் வந்து யாஷிகா ஸ்ரீ. நான் படிக்கிறது வந்து 4th B. நீ சொல்றா. என் பெயர் சாய் சூர்யா. நான் படிப்பது 2ஆம் வகுப்பு ஆ செக்ஷன் பிரிவு. அப்படி சொல்லுங்க. ஓகே. இதுக்கு ஸ்கூல்ல காலைல வந்து எழுந்து காலை ஏஞ்சி படுத்து குளிச்சு சாப்பிட்டு ட்ரெஸ் போட்டு ஷூ சாக்ஸ் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா வந்து அம்மா வந்து டிராப் பண்ணாங்க. அம்மா டிராப் பண்ணிட்டு நாங்க இறங்கி போயிட்டு அம்மா லஞ்ச் பேக் எடுத்துட்டு வருவாங்க. தினமும் அம்மா லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து கிளாஸ் படிக்கட்டாண்டு விட்டுருவாங்க. அப்புறமா வந்து நாங்க கிளாஸ்ல போய் உட்கார்ந்த உடனே பிளானர் எழுத சொல்லுவாங்க. பிளானர்லாம் டெய்லி எழுத சொல்லுவாங்க. ஓகேயா? எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ் அந்த மாதிரி எதாவது படிக்க சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க. அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பீரியட் எப்பவுமே சயின்ஸ் வந்துடும். சயின்ஸ் வந்து இன்னைக்கு என்ன எடுத்தாங்கன்னா 3rd லெசன் ஃபோர்ஸ் ஏதோ ஒரு லெசன் எடுத்தாங்க. அப்புறமா வந்து சோசியல் எடுத்தாங்க. சோசியல் மேம் வந்து காலையில எடுத்துட்டு மதியானமே ஆஃப் டேல போயிட்டாங்க. அப்புறமா சி செக்ஷனுக்கு அந்த மிஸ் தான் வேணும். சோசியல் மிஸ் தான், அதுதான் கிளாஸ் ஒர்க் எழுதணும். அதனால சோசியல் மிஸ் இல்ல, மதியானம் தான் உங்க பீரியட் வந்ததுனால அவங்களால வர முடியல. ஆனா சி செக்ஷன் ஆஃப் எங்க கிளாஸ், இன்னொன்னு ஏ செக்ஷன் 2 பேர் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறமா வந்து மேத்ஸ் பீரியட் நாங்க புக் அண்ட் கிளாஸ் செக் பண்ண சொன்னாங்க. மேம் வந்து புக் எழுதி போட்டாங்க. அது நாங்க எழுதி முடிச்சுட்டு சைன் வாங்கி இன்கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு எழுதி முடிக்கணும். ஆனா சில பேர், நிறைய பேர் எழுதல. அதனால நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பையனை கைட் பண்ணும். அப்புறமா வந்து கைட் பண்ணி பீரியட் முடிஞ்சிச்சு. ஆனா அவன் இன்னும் எழுதவே இல்லை கிளாஸ் ஒர்க்க. நிறைய கிளாஸ் ஒர்க் இன்கம்ப்ளீட் வச்சுக்கிட்டு அப்ப எப்படி எக்ஸாமுக்கு படிக்க முடியும்? அதனால நாங்க எழுதி வச்சுட்டு நிறைய இன்கம்ப்ளீட். இன்னைக்கு பிடி ஜாலியா இருந்துச்சு. அது 6th பீரியட் தான் எங்களுக்கு பிடி. ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு நாட்டம் போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். என்னோட கதை முடிச்சு. தம்பி நீ சொல்லுங்க. இன்னைக்கு என் அம்மா வந்து நாங்க காலை ஏஞ்சி பல் தேய்ச்சி குளிச்சு அப்புறம் அம்மா வந்து என்ன ரெடி பண்ணி விட்டாங்க. நான் கிளம்புனேன். அம்மா வந்து என்ன ஸ்கூட்டில கூட்டு போனாங்க. அப்புறம் அம்மா வந்து லஞ்ச் பேக் எனக்காக எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அம்மா என்கிட்ட லஞ்ச் பேக் கொடுத்துட்டாங்க. நான் படி ஏறி போயிட்டு கிளாஸ்ல உட்காந்த உடனே கிளாஸ மெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு கிளாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சொல்லு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட பேசுறவங்க சொல்ல அவனோட அவன் வந்து அவன் கிளாஸ்ல யாரோ ஃப்ரெண்ட்ல வந்து 9 பண்ணிட்டு இருந்தான். அப்ப வந்து அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஏதோ கேள்வி கேட்டிருக்கான். வந்து அவுத்து விட்டுட்டு போயிட்டான். அவன் கிளாஸ்ல எவ்வளவு காமெடி ஆச்சுன்னே தெரியல. அவ்வளவு காமெடி. எல்லாம் சிரிச்சு அழுதுட்டாங்க போல இருக்கு. அப்படிதான் சொல்லு. அப்புறம் காய்ஸ், நான் வந்து கதறி சிரிச்சேன். அவன் அழகுற அளவுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாங்க. அப்புறம் வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டோம். மேக்ஸ் மேம் வந்து எடுத்துட்டு இருக்கும் போது வீட்டு அவன் மெயின் பண்ணிட்டு இருக்கானா திரும்பி விட்டான். மேக்ஸ் மேம் லெசன் எடுக்கும் போது மறுபடியும் மைண்ட் பண்ணான். மேம் போயிட்டாங்கன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு. மறுபடியும் மைண்ட் பண்ணும்போது போயிட்டான். மறுபடியும் அது சிரிப்பாச்சு. அப்புறம் நான் அழுது போயிட்டேன். அப்புறம் வந்து இங்கிலீஷ் மேம் வந்தாங்க.
அவங்க பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு பாவுட்டாரா கதிரி கதிரி அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ, பாய்.